ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவா வெஜிடபிள் கிச்சடி. இந்த கோதுமை ரவா வெஜிடபிள் கிச்சடி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்குலாம் இது பர்ஃபெக்டான ரெசிபி. இப்போ இந்த கோதுமை வெஜிடபிள் ரவா கிச்சடி ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் கோதுமை ரவா சேர்த்துக்கிறேங்க. ஸோ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை ரவா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கோதுமை ரவா வெஜிடபிள் கிச்சடி இன்னைக்கு நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வதங்கி வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்ததில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்க்கல. உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும்னா 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே 3 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோடையே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதோடைய 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்ச காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் பீன்ஸ், கேரட் பொரியலாக கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நறுக்கி வச்ச காய்கறி எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்து அந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. காய்கறி எல்லாமே மசாலாவோட நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறி, ரவா எல்லாத்துக்குமே சேர்த்து டோட்டலாக 5 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ரவா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணி நீங்கள் அளந்து எடுத்துக்கணும். அடுத்து ஊற வச்ச கோதுமை ரவா இதில் சேர்த்துடலாம். ரவா நீங்கள் சேர்க்கும் போது தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. வறுத்து ஊற வச்ச ரவா எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை மூடி போட்டு விசில் வச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். விசில் வந்ததும் பார்க்கலாம். இப்போது விசில் வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல டேஸ்டியான ஹெல்தியான கோதுமை ரவா வெஜிடபிள் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹெல்தியான கோதுமை ரவா வெஜிடபிள் கிச்சடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை சாப்பிடும்போது ரொம்ப லைட்டாகவும் இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த கோதுமை ரவா வெஜிடபிள் கிச்சடி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.